இப்போ விஜய் குறித்து ஒரு செய்தி பரபரப்பாக இருக்கும்போது உடனே அஜித் சைட்லேருந்து ஒரு கண்டென்ட் இறக்குவாங்க. அதே நேரம் அஜித்தை பொறுத்த வரைக்கும் நான் சோஷியல் மீடியாவிலலாம் இல்லை அப்படின்லாம் ஒரு தகவல் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. அவர் சோஷியல் மீடியாவில் இருக்கார். அதோட அர்த்தம் என்னன்னா, இங்கே பாருங்கள், இவ்வளோ ரிஸ்கியான காட்சியில் நான் டூப் போடாமல் நடித்து இவ்வளோ பெரிய விபத்தை சந்திச்சிருக்கேன். பல்ட்டி அடிக்கிறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதாரண விஷயம். நீங்கள் அந்த ரிஸ்க் எடுக்கலாம், அந்த நடிகர் எடுக்கலாமா? ஆடுறா நம்ம தலை, அவரே விழுகிறாரு, நம்ம எப்படா ஓட்டுறதுங்கிற ஒரு பயம் அவனுக்கு வரும்ல. அதனால் என்னென்னா, அஜித் வந்து எதிர்காலத்தில் இது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது தான் நல்லது. மகிழ் திருமேனி வந்து அஜித்துடைய பலவீனத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியான காட்சிகளை உள்ள திணிச்சிருக்கலாம். அல்லது அஜித் வந்து தனக்கு விருப்பமான விஷயத்தை மகிழுடைய மண்டைக்குள்ள திணிச்சிருக்கலாம். ரெண்டுமே நடக்கும். தெலுங்கு ஹீரோக்களுடைய அந்த டெடிகேஷன் இருக்குல்ல, அது வந்து தமிழ் ஹீரோக்களுக்கு. அல்லு அர்ஜுன், ராம் சரண் இவங்களும் வாரிசுகள் தான். அஜித்துக்கு வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் மாஸ். கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விஜய்க்கு வந்து ஒரு 100 ரசிகர் இருக்காங்கன்னா அஜித்துக்கு ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. கோட்டுன்னு ஒரு பேர், ஆங்கில பேர். அதுக்கப்புறம் அந்த மல்டி ஸ்டார், அந்த மல்டி ஸ்டார் என்பவர்கள் ஏற்கனவே மார்க்கெட் இழந்த நடிகர்கள். பிரசாந்த், மோகன், பிரபுதேவா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுடேட்டட் ஆர்டிஸ்ட். இப்போ இவங்கெல்லாம் இதுக்குள்ள ஸ்டார் காஸ்டிங்கை உள்ளே வரும்போதே அந்த கோட்டினுடைய இது வந்து அப்படியே ஃபுல்லாக இறங்கிடுச்சு. இதுதான் குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிஸ்மி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் ஆக்சுவலாக வந்து இதை பேசி ரொம்ப சலிச்சிருப்பீங்க. எனக்கே கேட்க கொஞ்சம் சங்கோஜமாக தான் இருக்குது. இருந்தாலும் கேட்குறேன், இந்த விடாமுயற்சியில் ஒரு அந்த கார் ஸ்டண்ட்டு பார்த்துருப்பீங்க. ஆனால் என்னோட கேள்வி அதில் வேறு மாதிரி இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அஜித் மேலே வரக்கூடிய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் தரப்புலேருந்து ஏதாவது அது ஒரு கோட் அப்டேட்டாக இருக்கட்டும், அப்படி இல்லாத விஷயத்துக்கு தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு அப்டேட்டாக இருக்கட்டும், இது மாதிரியான விஷயங்கள் வரும்போது இந்த பக்கம் விடாமுயற்சியோட அப்டேட் கொடுக்குறாங்க. அதாவது விஜய் வந்து ட்ரெண்டில் இருக்க வைக்காமல் அந்த இடத்த வந்து அஜித் போட்டி போடுறாருங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் ரீசெண்ட் டேஸாக இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தோட அந்த ஆப் இருக்குல்ல சார், அதை வந்து கொஞ்ச நாளைக்கு விஜய் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு. அந்த கட்சி ரிலேட்டடாக அடுத்து ஒரு முடிவு எடுக்க போகிறாருங்கிற ஒரு விஷயங்களும், இந்த கேரளாவில் அவர் பண்ண இந்த ஒரு விஷயங்கள்லாம் ட்ரெண்ட் ஆனதுனால தான் இப்போ அஜித்தோட இந்த வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிருக்கு சார். இல்லை, அதில் உண்மை கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ விஜய் குறித்து ஒரு செய்தி பரபரப்பாக இருக்கும்போது உடனே அஜித் சைட்லேருந்து ஒரு கண்டென்ட் இறக்குவாங்க. அது அஜித் நேரடியாக செய்யாமல் ரசிகர்கள் மேனேஜர் மூலமாக சோஷியல் மீடியாவில் இறக்கி அதை அப்படி டைவெர்ட் பண்ணுவாங்கங்கிறது உண்மை. அது வந்து சமீப காலமாக இல்லை, ஆரம்பத்திலேருந்தே அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே நேரம் அஜித்தை பொறுத்த வரைக்கும் நான் சோஷியல் மீடியாவிலலாம் இல்லை அப்படின்லாம் ஒரு தகவல் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. அவர் சோஷியல் மீடியாவில் இருக்கார். வேற ஒரு பேரில் இங்கே நடக்கிறதெல்லாம் கவனிச்சிக்கிட்டு இருக்காரு. இதை வந்து நாங்கள் பல வருடமாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அஜித் வந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறாரு, கவனிக்கிறாரு அப்படின்ட்டு. அஜித் ரசிகர்களுக்கு நம்பிக்கை இல்லை, நம்மளே பிடிச்சி திட்டுவாங்க, பொய் சொல்கிறாங்க அப்படின்ட்டுலாம். இப்போது இந்த சோஷியல் மீடியாவில் அந்த ஆக்சிடெண்ட் வீடியோவை ஷேர் பண்ணதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வெற்றி கழகம் அது இதுங்கிற விஷயங்கள்லாம் கிடையாது. ஆக்சுவலி என்னென்னா, சமீபத்தில் இவர் வந்து ஒரு ஹைதராபாத் போனார். அங்கே இவர் தங்கியிருக்கும் போது ஹைதராபாத் சன்ரைசர்ஸில் விளையாடுற கிரிக்கெட் வீரர் நடராஜன், அவர் வந்து பெரிய அஜித்துடைய ஃபேனு. அவர் கூட வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்கார். அவர் தான் அஜித்துக்கும் ஃபிசியோதெரபிஸ்ட்டு. இப்போ அவர் மூலமாக நடராஜனுக்கு என்ன தகவல் கிடைக்கிது அப்படின்னா, இன்றைக்கி ஹைதராபாத்தில் அஜித் இருக்கார் அப்படிங்கிற தகவல் கிடைக்கும் போது இவர் என்ன பண்ணியிருக்காரு, நான் வந்து அஜித் சார் ஃபேனு, இன்றைக்கி என்னுடைய பர்த்டே, அதனால் இன்றைக்கி அவரை மீட் பண்ணி அவருடைய விஷஸ் வாங்கினா நல்லாயிருக்குன்னு இவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிசியோதெரபிஸ்ட்டு அஜித்துக்கு கன்வே பண்ணோன்னா அஜித் உடனே வாங்கன்ட்டார். இப்போ அஜித்துடைய இடத்துக்கு இவங்க போகிறாங்க, இவங்க வர்றாங்க. பர்த்டேவெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இவரே கேக் ஆர்டர் பண்ணி அங்கே ஒரு மினி பார்ட்டி மாதிரி நடந்தது. இந்த விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆச்சு. ஆக்சுவலி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அஜித்துக்கு வந்து பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் தானே கிடைக்கணும். கண்டிப்பாக சார், அப்படி தானே கிடைக்கும். ஆனால் இங்கே என்ன நடந்துருச்சு அப்படின்னா, அஜித் ரசிகர்களே என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் விடாமுயற்சின்னு ஒரு படத்தை போட்டுட்டு நீங்கள் பாட்டு ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, இந்த இவருக்கு போய் கேக்க வெட்டி ஊட்டிகிட்டு இருக்கீங்க, படத்தை அப்படி போட்டிங்களேன்ட்டு பயங்கர நெகட்டிவாக அஜித்தை வச்சு காட்சி எடுத்துட்டாங்க. அதை வந்து அஜித்தை எதிர்பார்க்கல. ஒரு கட்டத்தில் என்னென்னா அவர் ரொம்ப அப்செட் ஆகிட்டார். என்னடா அது, நம்ம இவ்வளவுக்கு அந்த படத்துக்காக எஃபர்ட் போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கோம்,
ஆனால் மக்களுக்கு அந்த உண்மை தெரியாமல் நம்மளை வந்து இதை நம்மளால் இந்த படம் ட்ராப் ஆன மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்ட்டு ரொம்ப அப்செட் ஆகியிருக்காரு. அப்போ தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய மேனேஜர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது இப்போ நவம்பர் மாதம் விடாமுயற்சி ஷூட்டில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுல அந்த வீடியோவை நம்ம ஷேர் பண்ணலாம். அதோட அர்த்தம் என்னன்னா, இங்கே பாருங்கள், இவ்வளோ ரிஸ்கியான காட்சியில் நான் டூப் போடாமல் நடித்து இவ்வளோ பெரிய விபத்தை சந்திச்சிருக்கேன். அப்போ விடாமுயற்சியில் நான் வந்து எந்த அளவுக்கு வந்து எஃபோர்ட் போட்டிருக்கேங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்வதற்காக அந்த வீடியோவை அவங்க ஷேர் பண்ணாங்க. இதுதான் நடந்தது. இது எல்லாமே நமக்கு அஜித் தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட தகவல் தான். அவங்க தான் என்கிட்டே சொன்னாங்க, அது வந்து ஒரு 23 அடி பள்ளமா அந்த ரோட்லேருந்து அந்த வண்டி வந்து ட்விஸ்ட் ஆகி விழுது தெரியுமா. நீங்கள் டாப் ஆங்கிள் ட்ரோன் ஷாட்டில் பார்க்கும்போது ஏதோ ஒரு 2 அடி 3 அடி மாதிரி தான் தெரியுது. ஆக்சுவலி அது வந்து ஒரு 20லேருந்து 23 அடி பள்ளம். அதில் வந்து அந்த ஹம்மர் கார் அடித்து பார்த்தா அதனுடைய பாடி வந்து பயங்கர ஸ்ட்ராங்குங்கிறதுனால அது கொலாப்ஸ் ஆகலை, டீகம்போஸ். ஆமாம், நீங்கள் வேறொரு வண்டியாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்ம நினச்சி பார்க்க முடியாத விபரீதங்கள்லாம் நடந்திருக்கும். ஸோ இதுதான் இந்த வீடியோ ஷேர் பண்ணப்பட்டதனுடைய பின்னணி. இதை வந்து விஜய்க்காக இது பண்ணாங்கன்னு இந்த விஷயத்தில் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் எல்லா காலத்திலும் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த டைவர்ஷன் விஷயம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக பயங்கரம் மீம்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நீ எல்லா படத்துலையும் டூப் போடாமல் நடிப்பேன், நான் எதுக்கு அவங்க கூட வந்து சாவணுன்ற மாதிரி ஆரோவோட மைண்ட் வாய்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ ஆரோவுக்கு வந்து ஒரு நிறைய விஷயம் அப்பாலஜிஸ் பண்ணதாகவும் கிஃப்ட்லாம் பண்ணதாகவும் ஒரு விஷயங்கள் இருக்குது. இல்லை, அது எல்லாமே வதந்தி தாங்க. அஜித் தரப்பில் என்ன நடந்ததுங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்போ என்ன விஷயம்னா, அஜித் ரிலேட்டடாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, இப்போ என்னை போன்ற அல்லது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ அஜித்துக்கு நெருக்கமானவர்கள், அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா, அது இல்லாமல் அவருடைய சர்க்கிள் இருக்காங்க, ஒரு க்ளோஸ் சர்க்கிள் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம ஃபோன் போட்டு என்ன நடந்தது என்னங்கிற டீட்டெயிலை நம்ம கேட்போம். அதன் அடிப்படையில் தான் நம்ம பேசுவோம். இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு ரசிகன் அல்லது அஜித்தை படத்தில் மட்டுமே பார்த்துருக்கிற ஒருத்தன் என்னன்னு கேட்டால் உட்காந்துட்டு அடித்து விடுற மேட்டராக இருக்கும். அப்படி நடந்ததாக எனக்கு தெரியல. அதே நேரம் ஆரவு அதை உள்ளர வச்சு இந்த ஆக்சிடென்ட் ஆனதுங்கிறது அஜித்துக்கு வந்து நெகட்டிவ் ஆனது உண்மைதான். அதில் மாற்றம் இல்லை. என்ன காரணம்னா, நீங்கள் வந்து கார் ஓட்டுறதுல உங்களுக்கு பெரிய பேஷன், பல்ட்டி அடிக்கிறதுலாம் உங்களுக்கு ரொம்ப சாதாரண விஷயம். நீங்கள் அந்த ரிஸ்க் எடுக்கலாம், அந்த நடிகர் எடுக்கலாமா? நிச்சயமாக எடுக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் உலகம், இன்னைக்கெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு டெக்னாலஜி, கரெக்டா? அதை அஜித் அந்த காரை ஓட்டணுன்னே அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு டாப் ஆங்கிள் எடுக்கிறீங்கன்னா யாரோ ஒருத்தரை ஓட்டி கூட அந்த சேசிங்கை நீங்கள் எடுக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வந்து ஃபஸ்ட் கியரில் போய் கூட அப்படி டப்புன்னு வந்து டர்ன் பண்ணி ஓவர்டேக் பண்ணி நிறுத்துகிற மாதிரி எடுத்துகிட்டு நம்ம எடிட்டிங்கில் அதை ஸ்பீட் பண்ணிக்க முடியும். அப்படி இருக்கும்போது நீங்களே போய் ஓட்டி குப்பர் அடித்து விழுவணும்னு என்ன வேண்டி கிடக்கு? எல்லாத்துக்கும் மேலே இப்போ அஜித் அப்படின்னா சிறந்த நடிகர் அப்படிங்கிறதை தாண்டி அவர் நல்லா பைக் ஓட்டுவார், அவர் வந்து ஒரு கார் ரேசர் அப்படிங்கிறது தானே அவருக்கு உள்ள இமேஜ். அப்படி இருக்கும்போது நீங்கள் பைக் எடுத்தீங்கன்னா குப்பரை விழுவுறீங்க, கார் எடுத்தீங்கன்னா இதே மாதிரி குப்பரை விழுவுறீங்கும் போது அது உங்களுடைய இமேஜையே டேமேஜ் பண்ணுற. அதனால் என்னென்னா, அஜித் வந்து எதிர்காலத்தில் இது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது தான் நல்லது. ஒருவேளை இதெல்லாம் வந்து டைரக்டராலே வந்து பஞ்ச் பண்ணக்கூடிய விஷயமா இருக்குமா சார்? ஏன்னா வலிமை படத்தில் நம்மளே பார்த்துருப்போம், அந்த சீக்வன்ஸ் ஆக்சுவலாக அந்த ஃப்ரண்ட் வீலை தூக்கிட்டு அவ்வளோ தூரம் போகணுமா அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்றா தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. இப்போ அஜித் நீங்கள் சொன்ன மாதிரி சார், அஜித் அப்படின்னாலே கார் நல்லா ஓட்டுவார், பைக் நல்லா ஓட்டுவாருங்கிற எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். இதை வச்சே இந்த படத்தில் வந்து நம்ம ஒரு விஷயத்த பண்ணியிருந்தோம். இப்போ எப்படி வந்து சம்பந்தமேலாம் விஜய் அவர்களுக்கு ஒரு பாட்டை போட்டு டான்ஸ் ஆட விடுறாங்களோ, அது மாதிரி அஜித் அவர்களுக்கு இந்த விஷயத்த வந்து வச்சிடறாங்களா சார்? இல்லை, அது 2 மாதிரி நடக்கும். ஒன்று என்னன்னா, அந்த ஹீரோக்களே தனக்கு விருப்பமான விஷயத்தை வந்து திணிக்கிறது. சரி, இப்போ உதாரணத்துக்கு பாருங்க சார், இந்த சீனில் நீங்கள் வீட்டிலேருந்து அப்படி பொடிநடையாக போய் ஹீரோயின் வீட்டு வாசலில் போய் நிற்கிறீங்க அப்படின்னு டைரக்டர் வந்து ஒரு சீன் சொல்கிறாருன்னு வச்சுங்களேன். இப்போ அஜித் அந்த இடத்துல இருந்தானே என்ன பண்ணுவார்? ஏன்னா இல்லை சார், இதை எதுக்கு நடந்து போகணும், நான் வந்து பேசாம பைக்கில் வந்து வீலிங் பண்ணிக்கிட்டே போகிறேனே அப்படின்னாருன்னா இப்போ டைரக்டரால் மறுக்க முடியாது. ஓகே சார், சூப்பர் அப்படின்றவாரு. அதே விஜய்கிட்ட சொல்லும் போது, எதுக்கு சார், நான் சைக்கிளில் போகிற மாதிரி வச்சுக்கலாமே, நான் ஓட்டு போடுறதே சைக்கிளில் தான் போவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னு வச்சுங்க. ஒன்று டைரக்டர் வந்து ஓகே சொல்லிடுவார். இது ஒரு பேட்டர்னு. இன்னொரு பேட்டர்ன் என்னென்னா, அந்த ஹீரோக்களுடைய பலவீனத்தை புரிஞ்சுக்கிட்டு பால் போடுறது. இப்போ உதாரணத்துக்கு அஜித் இருக்கார், அஜித்துக்கு வந்து கார் ஓட்டுறது பிடிக்கும், பைக் ஓட்டுறது பிடிக்கும். இது வந்து அவருடைய பலவீனமாக கூட வச்சுக்கலாம் நம்ம. அப்போ இந்த இயக்குனர் கதை சொல்லும் போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, இப்போ ஆக்சுவலி ஒரு கதை பண்ணியிருப்பார், அதில் அந்த ஹீரோ யார் அப்படின்னா மளிகை கடை வச்சுருப்பார். இப்போ அஜித்துக்கு போய் சொன்னோம்னா ஒத்துக்குவாரா? ஒத்துக்க மாட்டார். அப்போ அஜித்துக்கு கதை சொல்லும் ஓப்பன் சார், ஒரு பெரிய பைக் ஷோரூம் சார், அதில் அந்த ஹீரோவுடைய வேலையே என்னென்னா அந்த புது பைக்கை வந்து ரைட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கஸ்டமருக்கு கொடுக்குறது சார் அப்படின்னு சொன்னார்னா, அஜித் வந்து அடுத்த சீன் கேட்காமே கதை சூப்பர்னு சொல்லிடுவார். இப்போ ஹீரோவுடைய பலவீனத்தை புரிந்து கொண்டு டைரக்டர்கள் இந்த காட்சியை திணிக்கிறது. ஸோ 2 பேட்டர்ன் இருக்குது.
ஸோ இதில் வந்து என்ன நடந்திருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஒருவேளை மகிழ் திருமேனி வந்து அஜித்துடைய பலவீனத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியான காட்சிகளை உள்ள திணிச்சிருக்கலாம், அல்லது அஜித் வந்து தனக்கு விருப்பமான விஷயத்த மகிழுடைய மண்டைக்குள்ள திணிச்சிருக்கலாம். ரெண்டுமே நடந்திருக்கும். தொடர்ந்து சார் இப்போ நம்ம வந்து யூடியூப்லேயே பார்த்துருப்போம், அதை தாண்டி சினிமாலையும் பார்த்துருப்போம். இது மாதிரியான ஸ்டண்ட் விஷயங்கள்லாம் பண்ணும்போது அதை பார்த்து வந்து இளைஞர்களும் சின்ன பசங்களாம் இன்ஸ்பயர் ஆகுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. அது தொடர்ந்துமே கடந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை நம்ம பார்த்துருப்போம் சோஷியல் மீடியாஸில். இது தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களை அஜித் அவர்கள் கொடுக்கும்போது அவர்கள் ரசிகர்கள்லாம் இது மாதிரியான விஷயத்தில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது தானே? இல்லை, வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் இப்போ வந்து அந்த அளவுக்கான கண்மூடித்தனமான விஷயங்கள் இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னென்னா இன்றைக்கி வந்து மக்கள் ஓரளவுக்கு தெளிவாக இருக்காங்க. அந்த ஹீரோக்கள் செய்கிற பைத்தியக்காரத்தனங்களை பைத்தியக்காரத்தனமாக ஃபாலோ பண்ணுகிற கூட்டம்னு ஒன்று இருக்குது, அதில் மாற்றம் இல்லை. பட் முன்பு ஒப்பிடும் போது இப்போ வந்து அந்த சதவிகிதம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. இன்னொன்று, இப்போ அஜித் பைக் ஓட்டுறதை பார்த்து ஒரு ரசிகனுக்கு பைக் ஓட்டுற ஆசை வருதுன்னே வச்சுக்கோமே, அஜித் குப்பரை விழுவுறத பார்த்தோன்னா அவனுக்கு பயமும் வரும்ல. பாடுறா நம்ம தலை அவரே விழுவுறாரு, நம்ம எப்படா ஓட்டுறதுங்கிற ஒரு பயம் அவனுக்கு வரும்ல. அதனால அதுக்கான வாய்ப்புங்கிறது கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் இல்லை. நேற்று மதியத்துலேருந்து ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காங்க சார். 2021 புஷ்பா அப்படிங்கிற ஒரு படம் வந்தது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்தோட பார்ட் 2 டீசரே விட்டாங்க. போன வருஷம் வந்தது நம்ம துணிவு, அதுக்கு அடுத்த படத்தை எடுக்க உங்களுக்கு இவ்வளோ நாளா அப்படின்னு சொல்லி மறுபடியும் அஜித் ஒரு பக்கம் போட்டு காய்ச்சிட்டு இருக்காங்களே சார். இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஹீரோக்களுடைய அந்த டெடிகேஷன் இருக்குல்ல, அது வந்து தமிழ் ஹீரோக்கள் கிட்ட இல்லை, எக்ஸப்ட் விஜய். இப்போ அஜித் போன்ற ஹீரோக்கள்கிட்டலாம் அதை நம்ம எதிர்பார்க்கவே முடியல. சிம்பு போன்ற ஹீரோக்களிடம் அதை நம்ம நினச்சி பார்க்கவே முடியாது. ஏன் இந்த ஒப்பீடு சொல்கிறேன்னா, இப்போ சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரிசு நடிகர் தான். அங்கே பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன், ராம் சரண் இவங்களும் வாரிசுகள் தான். ஆனால் அவங்க வந்து எந்த இடத்துல இருக்காங்க, அது வெறுமனே நீங்கள் சிரஞ்சீவியுடைய மகன் அல்லு ஃபேமிலிங்கிறதுனால இவங்க இல்லை, இவங்களுடைய உழைப்பும் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க வந்து அப்படி ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க கிட்ட நம்ம டி ராஜேந்தர் பையன் அதனால நமக்கு வந்து தானாக வந்துருங்கிற மாதிரி இவங்க உட்காந்துருக்காங்க. இப்போ அஜித் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கோம், அதனால நம்ம இடத்த யாரும் அசைக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏனோ தானாங்கிற ஒரு மனநிலையில் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா நான் யார் வீட்டு பிள்ளையாக இருந்தான்னா நான் உழைச்சா தான் சோறு, நான் உழைச்சா தான் இந்த இடம் அப்படிங்கிற அந்த தெளிவு அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் மக்கள் பார்க்குறாங்க, இவங்களையும் மக்கள் பார்க்குறாங்க, நிச்சயமாக உங்களுக்கு கிண்டல் பண்ண தான் செய்வாங்க. ஓகே, இந்த நீங்கள் விஷயங்கள் சொல்லும்போது இதில் துல்கர் சல்மானும் அடங்குதானே சார்? நிச்சயமாங்க. துல்கர் சல்மான் வந்து மம்மூட்டியினுடைய மகனாக இருந்தாலும் அவர் இந்த அளவுக்கு உயரத்துக்கு வந்ததுக்கு காரணம் அவருடைய உழைப்பு தான். நான் வந்து மம்மூட்டி பையன் அதனால வந்து மலையாள திரையுலகம் என்னை தலையில் தூக்கி வச்சிரும் அப்படின்லாம் அவர் என்னைக்கு நினைச்சதே இல்லை. அவருடைய உழைப்பை போடுறாரு. ஒவ்வொரு படத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணுறாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மம்மூட்டி சாரை பொறுத்த வரைக்கும் பல வருடங்கள் வந்து மலையாளத்தில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணார். அதுக்கப்புறமா தான் மெல்ல தமிழ் படங்கள் நடிக்கிறது, மற்ற லாங்குவேஜ் நடிக்கிறதுலாம் இருந்தார். ஆனால் துல்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிகினிங் ஸ்டேஜ்லேயே வந்து அவர் ஒரு மல்டிலிங்குவல் ஸ்டாராக அவர் வந்து மாறிட்டார். தெலுங்குல நடிப்பார், ஹிந்தியில் நடிப்பார், தமிழில் நடிப்பார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவருக்கு தேவையா என்ன. இன்னொன்று மம்மூட்டியுடைய மகன்கிறது மலையாளத்தில் வேணால் அது வந்து உங்களுக்கு ஒரு பிராண்டாக லேபிளாக ஒர்க் ஆகும். மற்ற லாங்குவேஜ்லாம் நீங்கள் வந்து ஒரு புதுமுகம் மாதிரி தான். ஸோ அங்கே வந்தும் அவருக்கான கேரக்டரை செலக்ட் பண்ணி நடித்து அந்த ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகணும்னு நினைக்கிறது. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் தானே. கண்டிப்பாக சார். இப்போ எப்படி தமிழ் அவங்களுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்களோ அது மாதிரி கேரளாவில் விஜய்க்கும் அஜித்துக்கும் ஆடியன்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்கிறாங்க. தெலுங்கு சைட்லையுமே அஜித் அவர்களுக்கு ஆடியன்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அந்த கட்டத்தில் இவர் இன்னும் கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி டெடிகேஷன்லாம் போட்டு பண்ணாருன்ற பட்சத்தில் கண்டிப்பாக அவருக்கான ஒரு இடம் அப்படியே இருக்கும் தானே சார்? அதாவது ரொம்ப உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா அஜித்துக்கு வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் மாஸ். அதுதான் ரொம்ப உண்மையாக இது வந்து ஃபேன்ஸாக சொல்லிக்கிறது. ஆமாம், இவங்க சொல்லிக்குவாங்க, நமக்கு தெரியும். நம்ம வந்து ட்ரேடிங் அளவில் வந்து டேட்டா எடுத்து நம்ம பேசுகிறோம். கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விஜய்க்கு வந்து ஒரு 100 ரசிகர் இருக்காங்கன்னா அஜித்துக்கு ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. அப்புறம் விஜய் படத்தினுடைய கலெக்ஷனை வந்து அஜித் படம்னா ரீச்சே பண்ணாது. அதுதான் உண்மையான அதர் ஸ்டேட்ஸில். ஆமாம், அதே மாதிரி கர்நாடகாவிலையும் அஜித்துக்கு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் கிடையாது. ஆந்திராவிலையும் பார்த்தீங்கன்னா விஜய் அளவுக்கு அவருக்கு கிடையாது. அதே நேரம் ஓரளவுக்கு இருக்குது. என்ன சொல்லப்போனால் ஆந்திராவிலலாம் வந்து அஜித்தை விட பெரிய இடத்துல வந்து சூர்யா, கார்த்தி போன்றவர்கள் இருக்காங்க, விஷால் போன்றவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு கீழே தான் அஜித்தே இருக்கார். அதுதான் உண்மை. சேம் டைம் என்னன்னா இதுக்கு காரணம் நான் என்ன கேட்குறேன், விஜயும் அஜித்தும் போட்டியாளர்கள், சம போட்டியாளர்களாக மக்கள் வந்து ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது உங்கள் படம் அந்த அளவுக்கு வசூல் இல்லை, அந்த படம் வியாபாரம் இல்லைனாலும் நீங்கள் முயற்சி செய்திருந்தால் அந்த இடத்த நீங்கள் ரீச் பண்ணியிருக்கலாம். ஆனால் இவர் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இதை விட்டுட்டார். அவருடைய கவனம் வந்து வேறு பக்கம் செதறிடுச்சு. அது ஒரு முக்கியமான காரணம். ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம தொடர்ந்து நிறைய இன்டர்வியூவில் பேசியிருப்போம்.
இந்த கோட்டுக்கு முன்னாடி கோட்டுக்கு பின்னாடி அப்படிங்கிறத தாண்டி அந்த டிவிகே கட்சிக்கு முன்னாடி டிவிகே கட்சிக்கு பின்னாடின்னு சொல்லி நம்ம விஜய் பேச ஆரம்பிக்கலாம். அந்த டிவிகே கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கோட்டு பேசணும், அப்டேட் பேசணும், வெங்கட் பிரபு பற்றி பேசணும். ஆனால் அதை எப்போ தமிழக வெற்றி கழகம்னு ஒன்று ஆரம்பிச்சாரோ விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகரே நம்ம மறந்த மாதிரியான ஒரு சோனு பண்ணிட்டோமே சார். இல்லை உண்மைதான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் கோட் பற்றி சொல்கிறீங்க. கோட்டுன்னு ஒரு படம் அறிவித்த பிறகே அந்த நிலைமை வந்துருச்சு. நீங்கள் லியோ படம் நடக்கும்போது, லியோ படம் அறிவிக்கும் போது, லியோ படம் ரிலீஸ் ஆகும்போது லியோவுடைய அண்டர் ப்ரொடக்ஷனில் இருந்த ஹைப்பு, இந்த வெங்கட் பிரபு கூட இவர் போனாருங்கிற அந்த தகவல் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா கோட்டுன்னு ஒரு பேர், ஆங்கில பேர். அதுக்கப்புறம் அந்த மல்டி ஸ்டார் என்பவர்கள் ஏற்கனவே மார்க்கெட் இழந்த நடிகர்கள். பிரசாந்த், மோகன், பிரபுதேவா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுடேட்டட் ஆர்டிஸ்ட். இப்போ இவங்கெல்லாம் இதுக்குள்ள ஸ்டார் காஸ்டிங்கை உள்ளே வரும்போதே அந்த கோட்டுனுடைய இது வந்து அப்படியே ஃபுல்லாக இறங்கிடுச்சு. அதுதான் உண்மை. ஒரு பக்கம் வியாபாரத்திலே வந்து கோட்டு வந்து லியோ கிட்ட கூட ரீச் பண்ண முடியாது. அதுதான் அந்த அளவுக்கு தான் அதனுடைய நிலைமை இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த காம்பினேஷன் எல்லாமே சேர்ந்து கோட்டுக்கு வந்து ஒரு பெரிய மைனஸ் ஆகிடுச்சு. இப்படி இருக்கிற சூழ்நிலையை தான் திடீர்னு வந்து இவர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு பேரத்திக்கு வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பற்றி பேசியவர்கள்லாம் அரசியலை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த படத்து மேலே உள்ள ஃபோக்கஸ் வந்து இன்னும் குறைஞ்சிருச்சு. அது வந்து விஜய் செய்த தவறு. ஓகே, ஒரு பக்கம் வந்து கதைகள்லாம் நல்லா இருக்க போய் தானே சார் அதை சூஸ் பண்ணியிருப்பாரு அந்த கோட்டுங்கிற படத்தை வந்து. இல்லை அப்படி சொல்ல முடியாது. கதைக்கு வந்து விஜய் வந்து அத்தாரிட்டி கிடையாது. ஏன்னா இப்போ சுறாக்கும் அவர் தானே கதையை செலக்ட் பண்ணுவாங்க. ஏன் படம் ஓடல என்ன, எவ்வளோ படம், ஆதின்னு ஒரு படம் நடித்தார், அந்த படத்தினுடைய கதையை அவர் தானே செலக்ட் பண்ணார். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நடிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய கதை ஞானம் இருக்குலாம் நம்ம சொல்ல முடியாது. இந்த கதையில் எனக்கு என்ன வேலை இருக்குது, எனக்கு என்ன ஸ்கோப் இருக்குது, நான் பண்ணுறது அந்த ஆடியன்ஸ் கை தட்டுவானா, இவ்வளவு தான் இவங்க பார்ப்பாங்க. இந்த கதை நம்ம வாழ்வியல் சார்ந்ததா, வாழ்வியலை ஒட்டி இருக்கா, இதில் ஒரு யதார்த்தம் இருக்கா, இதில் ஒரு புதுமை இருக்கா, இந்த ஆஸ்பெக்டில் வந்து எந்த ஹீரோவுமே கதையை பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு இதில் என்ன, கமல் மாதிரியான சில விதிவிலக்குகள் மட்டும்தான் அந்த மொத்த சப்ஜெக்டையுமே பார்ப்பாங்க. மொத்த கதை எப்படி, அதில் நம்ம போர்ஷன் எப்படி, இந்த மொத்த கதை ஒர்க் ஆகுமா, நம்ம கேரக்டர் ஒர்க் ஆகுமா, இந்த மாதிரி பல கேள்விகளை எழுப்பணும் கதை விஷயத்தில். ஆனால் இந்த ஹீரோக்கள் அதெல்லாம் பண்ணுறதே இல்லை. நான் வந்தேன்னா ஏதாவது ஒரு பாட்டு இருக்கா, ஃபைட் இருக்கா, கை தட்டுவானா, இப்படி தான் இந்த ஹீரோக்கள்லாம் பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட விஜயும் அப்படி தான். அதனால அவர் செலக்ட் பண்ணதுனாலே அது வந்து ஒரு சிறந்த கதை அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அவருக்கு பிடித்தது ரசிகர்களுக்கு பிடிக்கும் போது அது வெற்றி படமாக மாறுது, அவருக்கு பிடித்தது ரசிகர்களுக்கு பிடிக்காத போது அது தோல்வி படமாக மாறுது. ஸோ கோட்டினுடைய தலையெழுத்து என்னங்கிறது வரும்போது தான் தெரியும். ஓகே சார், இப்போ கோட்டுக்கே இந்த நிலமை அப்படின்னா அவர் வந்து இப்போ தான் கட்சியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, இப்போ தான் மெம்பர்ஸும் அதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, இதுக்கே இந்த நிலமை அப்படின்னா அவர் 69வது படம் பண்ணும்போதெல்லாம் வந்து கண்டிப்பாக பொலிட்டிக்கல் ப்ரெஷர்லாம் நிறைய இருக்கும். அப்போ அதுக்கு ப்ரொடியூசர்ஸ் எப்படி வருவாங்க, எப்படி டேரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயங்கள் இருக்குல்ல. இல்லை அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும்ல, RRR படத்தினுடைய தயாரிப்பாளர் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாரு. ஹெச் வினோத் இயக்குனருங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரம் என்னன்னா இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் படமாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த வழக்கம் போல் விஜய் வந்து இந்த ஆடியோ லான்ச்சில் அரசியல் பேசுகிற மாதிரி அப்படி மேம்போக்காக ஏதாவது பேசிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லஞ்ச ஊழல்னால இந்த நாடே கெட்டு போச்சு அப்படின்னு ஒரு 500 வருட பழம் பஞ்சாங்கத்தை வேணால் வசனமாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்க தவிர கான்டெம்பரரி பாலிட்டிக்ஸை வந்து அவர் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படிங்க அப்படி பேசுகிறா இருந்தால் இந்துத்துவ அரசியல்லாம் பேசணும். விஜய்க்கு வந்து அந்தளவுக்கு தைரியம் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் மேலே அந்த RRR ப்ரொடியூசர் என்பவர் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய தொகையை சம்பளமாக கொடுக்குறாரு. அவர் வந்து இதை ஒரு பேன் இண்டியா படமாக எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறார். அப்போ நீங்கள் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் பேசுகிறீங்கன்னா ஆந்திராவில் ஒர்க் ஆகாது. ஆமாம், ஆந்திரா பாலிடிக்ஸ் பேசுகிறீங்கன்னா தெலுங்கானாவில் ஒர்க் ஆகாது, தெலுங்கானா பாலிடிக்ஸ் ஆந்திராவில் ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே பாலிடிக்ஸ் வந்து வித்தியாசப்படுது, பிரச்சனைகளும் நிச்சயமாக வித்தியாசப்படும். அப்படி இருக்கும்போது இந்த படங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மேம்போக்கான சோஷியல் இதுவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சார் ஒரு பக்கம் நீங்கள் இதெல்லாம் சொல்லும்போது அப்போ ஒரு ஹீரோவாக இருக்கும்போது அவர் வந்து கண்டிப்பாக அந்த கட்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்க கூடாது தானே சார்? இவ்வளோ பேரோட சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறவர் எதுக்கு அதை பண்ணணும்? இல்லை அது ஒரு பெரிய ரிஸ்க் தான். நீங்கள் இன்னைக்கு விஜய் இருக்கார் அப்படின்னா விஜய்க்கு வந்து ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. அதில் ஒரு ரசிகர் திமுகவுடைய வெறித்தனமான தொண்டராக இருப்பார், இன்னொரு ரசிகர் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய தொண்டராக இருப்பார். என்னென்னா நீங்கள் ஒரு அரசியல் கட்சிக்கு வரும்போது இப்போ இவருடைய ஸ்டாண்ட் என்ன, இத்தனை காலமாக திமுகவுக்கு ஓட்டு போட்ட ஒருத்தர் வந்து நீங்கள் கட்சி ஆரம்பித்ததுனால உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாரா? நிச்சயமாக மாட்டார். ஏன்னா அவர் பொலிட்டிக்கலாக வந்து திமுக சித்தாந்தத்தின் மீது அவருக்கு பெரிய நம்பிக்கை இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ரசிகர் காலங்காலமாக அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு, அவர் திடீர்னு அதை விட்டுட்டு உங்களுக்கு வந்து போடுவாரா? அதுக்கப்புறம் விஜய் அரசியல் களத்துக்கு வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சோ தெரியாமலோ அதிமுக விமர்சனம் பண்ணணும், திமுக விமர்சனம் பண்ணணும், மற்ற கட்சிகளை விமர்சனம் பண்ணணும். அப்போ அந்தந்த கட்சியை சேர்ந்த
ரசிகர்கள் வந்து இப்போ விஜய் வந்து தன் கட்சி தலைவரை விமர்சனம் பண்ணுறதை ரசிப்பாங்களா? நிச்சயமா மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நடிகர் அரசியலுக்கு வரும்போது அந்த அரசியல் காரணமாக அரசியலில் சார்ந்திருக்கிற ரசிகர்களை இழந்து தான் ஆகணும். அதுதான் நியதி. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு தான் அவங்க அந்த கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. நீ போனால் பரவாயில்ல, நான் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகணுங்கிறது அவங்களுடைய ஆசையாக இருக்குது. அந்த சீட்டுக்கு ஆசைப்படுறாங்க. நிச்சயமா அதில் எந்த மாற்றமே இல்லை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா சினிமாவுக்கு ஒட்டு மொத்தமாக முழுக்கு போட்டுட்டு இனி இந்த பக்கமே வரமாட்டேன், நான் 100% அரசியல்வாதியாக வர்றேங்கிற அந்த ஸ்டாண்டை எடுக்கணும். ஆனால் பெரும்பாலும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி சொன்னால் கமல்ஹாசனே இப்போ அரடஜன் படம் கையில் வச்சிருக்காரு. கண்டிப்பாக சார். அதான் விஷயம். இப்போ வந்து சினிமா கமல்ஹாசன் சொன்னோன்னே இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக உங்ககிட்ட பேசணும் இந்த இன்டர்வியூவில் நினச்சேன். லிங்குசாமி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, எப்போதுமே வந்து சினிமாவில் ஒரு 15 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வறட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அந்த 15 வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா படங்கள் இருக்காது, தமிழில் வர படங்கள் எதுவும் வெளில தெரியாது. அந்த நேரத்தில் மற்ற லாங்குவேஜே சரி மேலே வருங்கிற ஒரு உதாரணம்லாம் சொல்லியிருந்தாரு. பட் அது எப்போ நடக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தில் தூள் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு 2002லேருந்து 2010 வரையும் இந்த விஷயம் நடக்கலை. தமிழ் சினிமா ரொம்ப ஹெல்த்தியாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக சோஷியல் மீடியாஸில் ஹேஷ்டேக்ஸ்லாம் வந்து சேவ் கோலிவுட் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்ஸை போட்டு ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவை யாராவது வந்து காப்பாற்றுங்க, படமே இல்லை, நல்ல படமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வருது. இது தமிழ் சினிமாவுக்கு எந்த அளவில் சார் வந்து ஒரு பேக் ஃபயர் ஆகுது? இல்லை, தமிழ் சினிமா வந்து எல்லா காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனை வறட்சியில் சிக்கி திண்டாடிக்கிட்டு இருக்கு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ லிங்குசாமி சொல்கிற மாதிரி தில்லு தூளெல்லாம் வெற்றி படுத்துது, அது ஒரு மசாலா படம் ஜெயிச்சுது, அவ்வளவுதானே. அது வந்து ஒரு புதுமையான படம், ஒரு வித்தியாசமான படம் அப்படிலாம் கிடையாது. அது வந்து 80s 70ஸோட முடிஞ்சிருச்சு. ஒரு உதிரிப்போக்கள் காலம்னு ஒன்று இருந்தது. அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த நல்ல படங்கள் வருகிறதெல்லாம் இருந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து மசாலா பட உலகமாக இது மாறிடுச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர் வெற்றி அல்லது தொடர் தோல்வி அப்படிங்கிற சூழல் இருந்ததே தவிர ஒரு நல்ல நல்ல படங்கள்லாம் வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. அபூர்வமாக வந்திருக்கு. ஒரு அழகி வந்திருக்கு, சேது வந்திருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அபூர்வமாக விரல் விட்டு எண்ணுகிற அளவுக்கு தான் நல்ல படங்கள்லாம் வந்திருக்கு. தொடர்ச்சியாக அவங்களுக்கு வந்து நல்ல படங்கள் தமிழில் வரவே இல்லை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கிற சூழல் இருக்குல்ல, கடந்த காலங்களில் நாம் பார்க்காத ஒரு வறட்சியாக இருக்குது. ஆமாம், அதுதான் ரொம்ப முக்கியம். இவ்வளோ பெரிய தோல்வியும் தேக்க நிலையும் ஏற்பட்டதுக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கு இருக்கிற இயக்குநர்களிடம் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய சிந்தனை கிடையாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் எப்பயுமே நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கிற கதைகளுக்கு தான் வந்து ஒரு ஜீவன் இருக்கும். அதுக்கு தான் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். நீங்கள் இன்னொரு லாங்குவேஜை பார்த்து காப்பி அடித்து அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் கோட்டு போட்டிருப்போம், அதை கலட்டிட்டு அவனுக்கு வேட்டி சட்டை மாட்டி விட்டு படம் எடுக்கிறதுங்கிறது ஒரு பெருசாக ஒர்க் ஆகாது. இன்றைக்கி ஏன் மலையாள படத்தை கொண்டாடுறோம் அப்படின்னா, அவர்கள் அந்த கேரள மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து படங்களை எடுக்கிறாங்க. அதனால அந்த படங்களை ஒரு கொண்டாட்ட மனநிலையை மக்களுக்கு கொடுக்குது. அந்த நிலைமைக்கு இன்னும் இங்கே வரலை. இன்னும் சொல்லப்போனால் தமிழ் சினிமா அந்த கலைங்கிறத தாண்டி வியாபாரங்கிறத தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு கேம்பிளிங்காக சூதாட்டமாக மாறி போச்சு. ஸோ இந்த நிலைமை முதல்ல மாறணும். இப்போ சார் இந்த சிறு படங்கள்லாம் ஓடாமல் இருக்கிறதுக்கு இந்த மல்டிப்ளெக்ஸ் மாதிரியான தியேட்டர்கள்லாம் ஒரு காரணம்ன்றாங்க. அவங்கள்ட்ட வந்து இந்த பாப்கார்ன் சேல் ஆகலைன்னா கூட ஒரு ஷோவை தாண்டி ஸ்க்ரீனிங் பண்ண மாட்டாங்க. இதனாலேயே நல்ல கண்டென்ட் இருக்கக்கூடிய சின்ன படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் ரீச் ஆக மாட்டேங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கே சார். இல்லை, அப்படி சொல்ல முடியாதுங்க. இன்றைக்கி வந்து சினிமாவுடைய ட்ரெண்டு மாறிடுச்சு. அதுக்கப்புறம் எதை எங்கே சந்தைப்படுத்தணும் அப்படின்னு வந்து ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டுக்கான சந்தை எது அப்படிங்கிற தெளிவு வந்து முதல்ல நமக்கு இருக்கணும். அப்புறம் இந்த பொருளுடைய வாடிக்கையாளர் எங்கே இருக்காருங்கிற தெளிவும் நமக்கு இருக்கணும். ரைட்டா? அதை விட்டுட்டு இந்த ப்ராடக்டை வாங்குவதற்கே கூச்சப்படுகிற, இந்த ப்ராடக்டை கையில் வாங்கியே தயங்குற ஒரு இடத்துல போய் இதை நீங்கள் சந்தைப்படுத்துனீங்கன்னா அது நிச்சயமாக போனியாக. இதை யார் விரும்புகிறார்களோ அங்கே தான் நீங்கள் சந்தைப்படுத்தணும். நீங்கள் சொல்கிற அந்த சிறு படங்கள் அப்படிங்கிறது பார்த்தா நிச்சயமாக மல்டிப்ளெக்ஸ் ஆடியன்ஸுக்கு அது பிடிக்காது. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கௌரவத்துக்கு நம்ம படம் பிவிஆரில் ஓடுதில்ல, நம்ம படம் ஐநாக்ஸில் ஓடுதில்ல அப்படின்னு வந்து சும்மா வெட்டி பந்தா பண்ணுறதுக்காக நீங்கள் அங்கே போய் போடும்போது இப்போ அவன் வந்து ஒரு நாம்ஸ் வச்சுருக்கான். எனக்கு வந்து 50% டிக்கெட் சேல்ஸ் ஆகணும், அப்போ தான் நான் ஷோ ரன் பண்ணுவேன். இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க படத்தை மல்டிப்ளெக்ஸில் போட்டுட்டு இவங்களே 50% டிக்கெட்டை வாங்கிடுறாங்க. என்னென்னா இவங்க படம் வந்து மல்டிப்ளெக்ஸில் ஓடணுமா. இது எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க. மக்கள் உங்கள் படத்தை பார்த்து தியேட்டரில் வந்து மக்கள் தானே பார்வையாளராக இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மல்டிப்ளெக்ஸ்காரனை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்ககிட்ட போய் பாதி டிக்கெட்டு நீங்கள் வாங்கி நீங்கள் கிழிச்சு ரோட்டில் போடுறீங்க, தியேட்டர் வந்து காலியாக இருக்குது. ஸோ இந்த நிலைமை மாறணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம படம் மல்டிப்ளெக்ஸில் ஓடணும்னு என்ன அவசியம்? நம்ம படத்தை மக்கள் பார்க்கணும். நம்ம படத்தை பார்க்குற மக்கள் எங்கே வருவானோ அங்கே அந்த படத்தை போட்டால் போதும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நாட் ஒன்லி மல்டிப்ளெக்ஸ், சின்ன படங்களுக்கு எதிராக
சிங்கிள் தியேட்டர் ஓனர்களும் இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே என்னன்னு கேட்டால் சினிமாங்கிறது ஒரு பியூர் பிஸ்னஸ். முக்கியமாக தியேட்டருக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 100% வியாபாரம் தான். நம்ம வந்து ஒரு நல்ல படத்தை போட்டு நம்ம தியேட்டரில் 100 நாள் ஓட்டி அதுக்கு ஒரு பெருமையை தேடி கொடுத்து நம்ம தியேட்டருக்கும் பெருமையை தேடிக்கணும்னு யாரும் தியேட்டர் நடத்தலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஷோ போடுறோம், அது ஃபுல்லாகணும், பார்க்கிங் இவ்வளோ வருமானம் வரணும், பாப்கார்னில் இவ்வளோ வருமானம் வரணும்னு ஒரு கணக்கு போடுறாங்க. அதற்கான படங்களுக்கு அவங்க முன்னுரிமை கொடுக்குறாங்க. அது வந்து தவிர்க்கவே முடியாது. ஓகே சார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வருஷத்துக்கு பின்னாடி போடும் 2022 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அண்ணாத்த அப்படிங்கிற ஒரு படம் வந்தது. அதுக்கு முன்னாடி தீபாவளிக்கு வந்தது. அந்த அளவு தமிழ் சினிமாவில் பேசப்படல. சூப்பர் ஸ்டாரோட படம். அதுக்கப்புறமா நம்ம சூர்யா அவரோட படம் ஒன்று வந்தது. அதுவும் அந்த அளவு பேசப்படலை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பீஸ்ட் வந்தது. அது கூட KGF 2 வந்துச்சு. ஆனால் பீஸ்ட் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கலந்த விமர்சனங்கள்லாம் வந்தது. இப்படியே தமிழ் சினிமா கொஞ்சமாக சரிவை பார்த்துட்டு இருக்கும்போது தான் விக்ரம் அப்படிங்கிற ஒரு படம் வந்து அதிபயங்கரமாக ஹிட்டெல்லாம் கொடுத்தது. அது மாதிரி இப்போ மறுபடியும் சரிஞ்சிட்டு இருக்கு இந்த சினிமாவை வந்து கமல்ஹாசன் அவர்கள் தான் காப்பாற்றணும் இந்தியன் 2 அல்லது தக் லைஃப் மூலமான்ற ஒரு விஷயங்கள்லாம் போகுது சார். ஆக்சுவலி என்னென்னா ஒரு படம் வந்து வெற்றி அடையுதுங்கிறதுனால அந்த துறையே அந்த படம் காப்பாற்றுமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அது வந்து ஒரு மாயை தான். அதே நேரம் தொடர்ந்து படங்கள் போட்டு தியேட்டரில் கூட்டமே இல்லாமல் ஓட்டிக்கிட்டு இருக்கிற தியேட்டருக்காரங்களுக்கு இது ஒரு படம் போட்டு மக்கள் கூட்டம் அலையும் போது அது தியேட்டருக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தையும் வருமானத்தையும் கொடுக்கும். அவ்வளவுதான். மற்றபடி இப்போ இந்தியன் 2 வருது, சூப்பர் ஹிட் ஆகுதுன்னே வச்சுக்கோமே, அதனால தமிழ் இண்டஸ்ட்ரியே வந்து அப்படியே செல்வ செழிப்பில் வந்து கொளிச்சிருன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமாக முடியாது. அந்த படத்தை தயாரித்தவர்களுக்கு லாபம், அந்த படத்தை வாங்கிய விநியோகஸ்தருக்கு லாபம், அந்த படத்தை திரையிட்ட திரையரங்கு உரிமையாளருக்கு லாபம். இந்த 3 பேருக்கு தானே லாபம் கிடைக்க போகுது. அதனால் அதை வச்சு வந்து ஒரு பெரிய திருப்புமுனைலாம் சொல்ல முடியாது. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்தியன் 2க்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா இந்தியன்னு ஒரு படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்த படம். இன்றைக்கி அது ஒரு பிராண்டு. அப்போ இந்தியன் 2 கமல்ஹாசன் மறுபடியும் அந்த இந்தியன் தாத்தாவை நடிக்கிறார், அப்படி இப்படிங்கிறாரு, சங்கர், இதெல்லாம் சேர்ந்து வந்து அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஹைப்பு கிரியேட் ஆகிருக்கு இப்போவே. ஸோ அந்த படத்துக்கு நிச்சயமாக வந்து மக்கள் கூடுவாங்க. அதை வச்சு இண்டஸ்ட்ரி வந்து அப்படியே மாறிடுமா அப்படின்னா அதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா சார் இந்த கேள்வி ஏன் கேட்குறேன் அப்படின்னா தலைவர் 171க்கு இந்த கேள்வியை நான் வச்சிருக்கலாம். ஆனால் லோகேஷ் மீதான ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது லியோ படத்துக்கு அப்புறமா குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு டாக் போகுது இண்டஸ்ட்ரிக்குள்ளே. அதனால தான் இந்த கேள்வியை நான் கேட்டேன். இல்லை, அந்த படமும் சரி, அந்த படம் வரும்போது நிச்சயமாக இதே மாதிரி ரசிகர்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய ஹைப்பு உருவாகும். அவர்கள் தியேட்டரை நோக்கி வருவார்கள். இன்னொன்று, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு லியோ என்கிற ஒரு படத்தை பார்த்து லோகேஷ் மீதான எதிர்பார்ப்பு குறைஞ்சாலும் அது வந்து அவர் வீட்டில் உட்கார வச்சிடல. இல்லை, கண்டிப்பாக லியோ படம் வந்து நல்லா இல்லை, டிவைடிங் டாக்கு, செகண்ட் ஹாஃப் குப்பைங்கிற விமர்சனம் எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த படம் ஒரு மிகப்பெரிய அளவில் கலெக்ட் பண்ணிச்சு. என்ன காரணம்னா அது விஜய்ங்கிற ஒரு மேஜிக் அந்த படத்தில் இருக்குது. அதனால் அவரால் அது சாத்தியமாச்சு. சேம் டைம் என்னென்னா அந்த படம் கலெக்ட் ஆனதுனால லோகேஷ் கனகராஜுக்கு கிடைத்த கமிட்மெண்ட்டும் அப்படியே சஸ்டெயின் ஆகிடுச்சு. இப்போ ஒருவேளை லியோ படம் சூப்பர் ஃப்ளாப்பு, அந்த படம் வந்து பயங்கரமான லாஸ் அப்படின்னா அந்த ரஜினி 171 அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காது, ரஜினியே பேக் அடிச்சிருப்பாரு. ஆனால் இந்த படம் கலெக்ட் ஆனதுனால தான் உங்களுக்கு லோகேஷ் கனகராஜரும் அந்த படம் கண்டினியூ ஆகுது. அதனால் இந்த படம் ரிலீஸ் ஆகும் போதும் பார்த்திங்கன்னா இதே மாதிரியான ஒரு ஹைப்பு கிரியேட் ஆகி ஒரு மிகப்பெரிய கூட்டம் வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த படம் வெற்றி அடைந்தாலும் அது அந்த படம் சார்ந்தவர்களுக்கு லாபத்தை கொடுக்குமே தவிர இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு பெரிய நன்மைன்னு சொல்ல முடியாது. ஓகே சார். ஆனால் உங்களுக்கே தெரியும், நீங்கள் இத்தனை வருஷம் பார்க்கறதுல தமிழ் சினிமா இந்த ஒரு ஜனவரியிலேருந்து இப்போ இந்த ஏப்ரல் வரையும் எடுத்துக்கிட்டோம்னாலே கைவிட்டு என்ற அளவுக்கான ஒரு படங்களே நல்ல படங்கள் எதுவும் வரல அப்படின்னு தான் சார் சொல்லலாம். இல்லை, உண்மை. அது வந்து இந்த வருடம் வந்து ஒரு மிகப்பெரிய துரதிர்ஷ்டம் தான். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 250-300 படம் வந்தாலும் அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான படம், ஒரு அபவ் ஆவரேஜான படங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த வருடம் மாதிரி ஒரு மோசமான சூழல் வந்து கடந்த ஆண்டுகளில் வந்ததா எனக்கு நினைவு இல்லை. ஏன்னா கேப்டன் மில்லர் வந்தது, அயலான்லாம் வந்தது சார் பொங்கலுக்குலாம். அதுதான், இங்கே வந்து முன்னணி நடிகர்களுடைய படங்கள், பெரிய பேனர் படம், முன்னணி இயக்குனர்கள் படம் அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. அதனுடைய கண்டென்ட்டு தான் இங்கே பேசும். அதுதான் பெரிய வெற்றியே கொடுக்கும். இந்த முன்னணி ஹீரோக்கள் படங்கிறது அந்த முதல் காட்சிக்கு வந்து ஒரு கூட்டத்தை கொடுக்கும், அவ்வளோதான். இப்போ கேப்டன் மில்லர் இருக்குது, அயலாண்ட் இருக்கு அப்படின்னா இவர் நடிச்சிருக்காரு அவர் நடிச்சிருக்காருன்னு மக்கள் வருவாங்க. நல்லா இல்லை அப்படின்னா அது 2வது ஷோலையும் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதே நேரம் ஒரு நல்ல கண்டென்ட்டோட வந்த படம் அப்படின்னா அது நிச்சயமாக பெரிய அளவில் பேசப்படும். அப்படி வந்த படங்களை சமீபத்தில் இந்த லவ்வர் படம், அது யாருமே எதிர்பார்க்கல, போனாங்க, எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. அந்த படம் நல்லா போச்சு. இன்னும் சொல்ல போனால் அது எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கு அது கலெக்ட் பண்ணலை. அதுவே ஒரு பெரிய துரதிர்ஷ்டம் தான். அதனால என்னன்னா கண்டென்ட் தான் முக்கியம். ஆனால் இங்கே இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்கள், ஆர்டிஸ்ட்டு தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. அது வந்து ஒரு சரியான விஷயம் இல்லை. அதனுடைய விளைவு தான் இதெல்லாம். ஓகே சார், பார்ப்போம் சார். ஏன்னா இன்னும் எவ்வளோ யதார்த்தமான நடிகர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க, கவின், மணிகண்டன் போன்றவர்கள்லாம். அவங்க வந்து தமிழ் சினிமாவை காப்பாற்றுறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் சார். ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. ஓகே.